நம்மளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இருக்கட்டும். எல்லாத்துக்குமே இது ஒரு செவரு பில்லர் கிடையாது, இது பேஸ் கிரவுண்ட். உங்களுக்கு தாட்ஸ் வந்துச்சுல்ல, ஸோ இந்த தாட்ஸ் வர்றது எல்லாமே மனசுடைய வேலை. நம்ம அந்த சோல் ஸ்டேட்டை ரீச் பண்ணவே விடாது, ஆன்ம நிலையில இருக்க விடாது இந்த மனசு. பிரச்சனைகளை பத்தி, தேவையில்லாத விஷயங்களை பத்தி, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தேவையில்லாதத நோண்ட வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மனசு. இந்த மனசுல இருந்து இப்போ நம்ம மெடிடேட் பண்ணுவோம். மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உட்கார முடியல, ஏஞ்சிட்டு போயிடுவோம். நேற்று 3 பேர் ஏஞ்சிட்டு போயிடுவாங்க. மெடிடேஷன் நடுவுல நடக்கும்போது ஒரு 3 பேர் மட்டும் ஏஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன் ஏஞ்சிட்டு போறாங்க? ஏன்னா மனசு டிஸ்டர்ப் பண்ணுது. இது தெரியலன்னா நம்ம எஸ்கேப் தான் ஆயிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு மெடிடேஷன்ல சில ஸ்டேஜஸ் இருக்கு. உட்கார்றதுக்காக ஆசன சித்தி தேவை. ஃபர்ஸ்ட் உட்கார்றது பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம சின்ன வயசுல இருந்து சும்மா உட்கார்ந்தது இல்லை, ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருப்போம். ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா டிவி பார்ப்போம். ஏதாவது இன்னும் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா யாருக்காவது கால் பண்ணி பேசுவோம். இன்னும் ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம், பாட்டு கேட்போம். எப்பவுமே சும்மா உட்கார்ந்தது இல்லை லைஃப்ல. சடனா இங்க வந்த பிறகு சும்மா உட்காருங்க அப்படின்னா உட்கார முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆசன சித்தி வேணும். இங்கேயே நம்மளால 1.5 hour உட்கார முடியல, 3 பேர் ஏஞ்சி வெளியே போறாங்க அப்படின்னா வீட்டுல நீங்க எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? வீட்டுல யாரு பாப்பா? நம்மள யாரும் ஸ்டாப் பண்றதுக்கு இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் உட்கார்றது பிராக்டிஸ் பண்ணணும். சரி, உட்கார்ந்த பிறகு என்ன ஆகும்? தூக்கம் வந்துடும். தூங்குங்க, தப்பு கிடையாது. பாடிக்கு எனர்ஜி தேவை. ஸோ உள்ள நிறைய நம்ம எமோஷன்ஸ் மூலமா, தாட்ஸ் மூலமா, தேவையில்லாத யோசிக்கிறது மூலமா எனர்ஜி எல்லாம் வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் வாக் பண்ணும்போது உங்க யோசனைகளை பார்க்க சொன்னேன். நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தா கூட, அதாவது பிசிக்கலா நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தா டயர்ட் ஆயிடுவீங்க. உட்கார்ந்த பிறகு என்ன வரும்? நல்லா தூக்கம் வரும். யோசனைகள் மூலமா, செயல்கள் மூலமா ஆற்றல் போயிருக்கும். உட்கார்ந்த பிறகு நல்லா தூங்குங்க. ஓகே, ஸோ தூங்குறதுனால அது நார்மல் ஸ்லீப் கிடையாது, அது யோக நித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நார்மலா தரையில படுக்கிறதுக்கும் உட்கார்ந்துட்டு தூங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இந்த யோக நித்ரால நமக்கு ஒரு 75% ஆஃப் எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ தூங்கும்போது 25% ஆஃப் எனர்ஜி தான் ரிசீவ் பண்ணுவோம். பட் இந்த யோக நித்ராக்கு அப்புறம் நீங்க முழிக்கும் போது ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், அசதி இருக்காது. தூங்கி எழுந்தா ஒரு அசதி இருக்கும், குளிச்சாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். ஆனா இந்த யோக நித்ரா பண்றதுனால ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ தப்பு கிடையாது. யோக நித்ரால இருந்து வெளியே வந்த பிறகு தாட்ஸ் வரும். அந்த தாட்ஸ்ல தான் போதும், ஏந்திரு போதும், தியானம் பண்ணி முடிச்சுட்டேன், தூங்கி எழுந்துட்டோம், தூங்கி அந்த மனசு ஆக்டிவ் ஆயிடுச்சு. பட் என்ன தோணும்? ஏஞ்சிட்டு போதும், தியானம் பண்ணது, எழு, உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். அந்த நேரத்துல தாரணா அப்படின்னு சொல்லுவாங்க. தாரணா அப்படின்னா ஒரே விஷயத்த திரும்ப 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 பண்ணணும். ஸோ தாரணா அப்படின்னா தாரா. இப்போ உதாரணத்துக்கு வாட்டர் எடுத்து இப்படி பண்ணோம்னா கேப்பா வரும் வாட்டர். அதே ஆயில்ல நம்ம வந்துட்டு இப்படி பண்ணோம்னா அந்த கேப்பே இருக்காது. அங்க ஆயில் கீழே இறங்குதா இல்லையா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அந்த கேப் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணணும். அதுக்கு தான் நம்ம சுவாசம் மேல கவனம் வைக்கிறோம். திரும்ப 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 ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும். போகும், எண்ணம் எங்கேயோ போகும், நோ, சுவாசத்துக்கிட்ட கொண்டு வரணும். ஸோ இது ஒரு வாட்டி வந்துட்டு நமக்கு எனர்ஜி ஃபுல்லா இருக்கு அப்படின்றப்போ உட்கார்ந்ததும் சுவாசம் மேல கவனம் போயிடும். இல்லைன்னா நம்ம சுவாசத்தை கூட கவனிச்சிருக்க மாட்டோம், அப்படியே தூங்கிடுவோம். தட்ஸ் ஓகே. ஸோ அந்த தூக்கம் கலைஞ்ச பிறகு அப்போ தாரணா ஸ்டார்ட் ஆகும். அது கூட தியானம் கிடையாது. தாரணா பண்ணும்போது கூட மைண்ட் அப்படின்றத வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், இது இயல்பு. சரி, அந்த தாரணா பண்ண 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 மெதுவா எண்ணமற்ற நிலை வரும். அந்த ஸ்டேட்ல தான் மியூசிக் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளை சுத்தி சத்தங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அங்க நான் அப்படின்ற நிலை இருக்காது. என்னுடைய கை இருக்காது, கால் இருக்காது, நான் இருக்க மாட்டேன். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா அந்த தூங்கி எழுந்த உடனே தியானம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். தூங்கி எழுந்த பிறகுதான் தாரணா ஸ்டார்ட் ஆகுது. தாரணாக்கு அப்புறம் தான் தியானம் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ நேரம் நம்ம தியான நிலையில இருக்கிறோம் அது நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. எப்போ நம்ம அந்த தியான நிலைக்கு போறோமோ அப்போ டைம் நம்ம லிமிட்ல இருக்காது, டக்குன்னு போயிடும். ஸோ நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. சில வாட்டி மட்டும்தான்
அது நடந்திருக்கும். டைம் போனதே தெரியல. நான் ஜஸ்ட் கண்ணை மூடி உட்கார்ந்த அதுக்குள்ள ஓகே சொல்லிட்டீங்க. அதுதான் அவன் பர்ஃபெக்டா தியானம் பண்ணதுக்கு அர்த்தம். அது எப்போதான் நடக்கும். அது ரெகுலரா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த மாதிரி அதிகமான நேரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த அமாவாசை, பௌர்ணமி, அப்புறம் சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ், அந்த மாதிரி நேரத்துல இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அப்புறம் நவராத்திரிஸ்ல நமக்கு 3 நவராத்திரிகள் இருக்கும். நவராத்திரிஸ்ல இந்த மாதிரி எனர்ஜி டேஸ் நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாள் தோணும், இந்த நாள்ல நம்ம நிறைய மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கான நாள். அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறைய நேரம் இந்த மாதிரி உட்காருங்க. அப்போ நிறைய ஆற்றல் நம்மளால ரிசீவ் பண்ண முடியும். நிறைய நேரம் தியான நிலையில இருக்க முடியும். ஓகே, ஸோ தியான நிலை இன்க்ரீஸ் ஆக 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 அப்புறம் சமாதி ஸ்திதி கிடைக்கும். சமாதி அப்படின்னா ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல பிணம் இருக்கும், அப்புறம் அது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது கிடையாது. சமாதானங்கள் கிடைக்கும் ஸ்திதி. என்ன சமாதானங்கள்? நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அடுத்து என்ன பண்ணணும்ட்டு தெரியாது. தியானம் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி கேள்வி கேட்டு அதுக்கு விடை கிடைச்ச பிறகு நம்ம ப்ரொசீட் ஆகும்போது நல்லது. இல்லை எனக்கு டைமே இல்லை, நான் உடனே டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற பலனும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு. தியானம் பண்றதுனால நான் கோ வித் த ஃப்ளோ, தம்ப ஆட்டுக்கு நான் போறேன் அப்படின்னா போயிட்டு ஆக்சிடென்ட் தான் நடக்கும். எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், நான் தியானம் பண்றேன் அப்படின்னா ஆக்சிடென்ட் நடக்கும். கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு போனா ஆக்சிடென்ட்னா வண்டி வந்து மோதுறது, அதை சொல்ல வரல நான். ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் நமக்கு டூல் இருக்கே, மெடிடேஷன். உட்காருங்க, கேளுங்க, விடை கிடைக்கிற வரைக்கும் டெசிஷன் எடுக்காதீங்க. ஸோ பெரிய பெரிய டெசிஷன் அப்படின்றதுனால அது நான் சொல்றேன். சரி, நான் மத்தியானம் சாப்பிடணும், சாப்பிடலாமா வேணாமா, அந்த மாதிரி கிடையாது. ஸோ பெரிய டெசிஷன் எடுக்கும்போது பிஸ்னஸ், என்ன பிஸ்னஸ் பண்ணணும், இது லைஃப் சேஞ்சிங் டைம் இருக்கும். கல்யாணம் பண்ணணும், இவங்கள சூஸ் பண்ணலாமா வேணாமா, இவங்கள சூஸ் பண்ண என்ன நடக்கும், பண்ணலன்னா என்ன நடக்கும், நான் இங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண என்ன நடக்கும், பண்ணலன்னா என்ன நடக்கும், ஃபிக்ஸ் ஆகும். இங்க ஃப்ரீவில் இருக்கு மேடம். இங்க நம்ம அதுதான் நினைக்கிறோம், மேல ஒன்று டிசைன் பண்ணிட்டு வருவோம், பட் மறுபடியும் இங்க ஃப்ரீவில் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், எப்பவுமே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்க ஒரு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம், அப்புறம் மேலே போய் பார்த்தாக்கா அட்டா நான் இது பண்ணாம இது பண்ணிட்டு வந்தனே. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த பாடி விட்டு பாடி விட்டு போகணும். பாடி விட்டு போகும்போது தான் பிளான் தெரியும். சோல் ஸ்டேட்ல இருக்கணும். நம்ம பாடி ஸ்டேட்ல இருக்கும்போது நமக்கு தெரியாது. இப்போ இந்த பிரமிட்குள்ள இருக்கிறோம், இதோடைய உச்சியை பார்க்க முடியுமா? அதே இந்த மலை எல்லாம் ஏறிட்டு அங்க குன்று இருக்குல்ல, திரிநேத்ரா பிரமிட், அங்க இருந்து பார்க்கும்போது நல்லா தெரியும், எல்லா பக்கமும் நல்லா தெரியும். ஸோ நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கும்போது வந்துட்டு அதான் இந்த பாடி ஸ்டேட்ல இருப்போம், மேலே போக மாட்டோம். எப்போ நம்ம தூரமா போயிட்டு அப்போ நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட்டை பார்க்க முடியும், ஃபுல்லா பிளான் பார்க்க முடியும். அப்போ நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கிறது சேஃப். எங்க சேஃப் அப்படின்னா எனர்ஜிஸ், எமோஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு மெடிடேஷன் மூலமா தெரிஞ்சுக்கும் போது அங்க எமோஷன் லீக்கேஜ், ராங் ரூட்ல போறோம், வழியே தெரியாது, ஒரு ராங் ரூட்ல போறோம், எவ்வளோ பயம் இருக்கும், நான் போற ரூட் கரெக்டா இல்லையா, இது எங்க போய் முடியும், கடைசியில முட்டு சந்து வந்துடுமோ, டைம் வேஸ்ட் ஆயிடுமோ. மெடிடேஷன் நமக்கு சமாதானங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க லாங்கர் டைம் மெடிடேஷன் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். பத்ரி சார் 3 hours மெடிடேஷன் பண்ண சொன்னாங்கல்ல எல்லாரையும். ஏன் 3 hours? ஏஜ் டைம் தானே வேணும் அப்படின்னா ஏஜ் டைம் ஓகே. பட் உங்களுக்கு சப்போஸ் அதிகமா ஸ்லீப் மோடுக்கு போறீங்க அப்படின்னா ஸ்லீப்ல இருந்து வந்த பிறகு அங்க நீங்க தாரணா ஸ்டார்ட் பண்ணுங்க. தியானமாகும் சமாதி நிலைக்கு போகணும். இப்போ நமக்கு அந்த டெசிஷன்ஸ் எடுக்கணும். இப்போ எனக்கு இன்னும் ஜாப் வரல, ஸோ எந்த கம்பெனியில போய் நான் அப்ளை பண்ணா எனக்கு ஜாப் கிடைக்கும், அங்க வந்துட்டு நமக்கு என்ன வேணும், சமாதானம் வேணும். அந்த நேரத்துல ஒரு 40 days வச்சுக்கோங்க. நான் இந்த 40 days வந்துட்டு 3 hours பண்றேன், ஒரு சிட்டிங் 3 hours, நகரக்கூடாது. கஷ்டம்னு நினைப்போம், பட் அதுதான் ஈஸி. ஒரு 1 hour எடுத்து பிரேக் எடுத்து மறுபடியும் 1 hour பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். ஸோ 1 hour பண்ணும்போது, மெடிடேஷன் பண்ணும்போது
ஸோ நான் சொன்ன இந்த ப்ராசஸ் எல்லாம் போகணும். என்னது? ஆசனா, நித்ரா, தாரணா, தியானா, சமாதி. ஸோ இந்த சமாதி ஸ்டேட்டுக்கு வரத்துக்குள்ள 1 hour முடிச்சிடுவோம். சரி, ஒரு நாள்ல 3 வாட்டி உட்காந்துக்கலாம் டிவைட் பண்ணி அப்படின்னு சொல்லி நினைப்போம். இதே ப்ராசஸ் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு ஆன்சர் வர்றதுக்குள்ள நீங்க முடிச்சுக்குவீங்க, அவ்வளோதான் போயிடும். அப்போ என்ன தோணும்? ஓகே, இதுல எதுவும் இல்லை போல, நம்ம எதுக்கு இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம்.